ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை சத்தியம் உங்களை விடுதலையாக்கி உங்களை வாழச் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளுக்கும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரம் 16 இப்படி சொல்லுகிறது: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்வேன். எந்த காரியங்கள்? வேதம் சொல்லுகிறது, இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், கோணலானதை செவ்வையாக்குகிற தேவன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கிறது, கோணலானவைகள் இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். இதை எப்படி சரி செய்வது? இருள் எப்படி விலகும்? கோணலானவைகள் எப்படி நேராக்க முடியும்? பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், ஐயா, பிரச்சனைகளிலிருந்து ஓடிவிட விரும்புகிறேன், want to run away from the problem. ஆனால் ஒரு பிரச்சனையிலிருந்து ஓடிப்போய் இன்னொரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிற அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. If you run away from the problem, you will get caught in a bigger problem. ஆனால் தேவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவேன், நானே உங்கள் கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நான் உனக்கு செய்து உன்னை கைவிடாதிருப்பேன். எத்தனை நல்ல ஆண்டவர்! அது மட்டுமல்ல, தேவனுடைய செய்கிற காரியங்களை பாருங்கள். அவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார் என்று தேவன் பேசுகிறார். எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 2 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் யார்? யெகோவா, the great almighty God. பிரியமானவர்களே, இதை செய்கிற கர்த்தர் யார் என்று அவர் சொல்லுகிறார். திடப்படுத்துகிறவர், உருவேற்படுத்துகிறவர். He establishes, he creates. பிரியமானவர்களே, அவர்தான் யெகோவா என்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், இந்த காரியங்களை செய்கிற கர்த்தர். உங்களுக்கு யார் சொல்லுகிறார்களோ அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தால்தான் நம்பிக்கை வரும். பிரியமானவர்களே, ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் மனுமாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனு புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இதை செய்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, இது இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 3 பாருங்கள். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. பிரியமானவர்களே, சோர்ந்து போய் விட்டோமா? கூப்பிடுகிற நிறுத்தி விட்டோமா? தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இதை செய்கிற கர்த்தர், உருவேற்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகனே, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நிச்சயமாய் உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட உத்தரவாம்? நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற, நம்முடைய பலத்துக்குட்பட்ட, நாம் இயற்கையாய் பார்க்கிற காரியங்களையே நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் யெகோவா தேவன் சொல்லுகிறார், இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி
இதை செய்கிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்வாராம். வாட் அ கிரேட் காட், குட் காட் வி ஹேவ். பெரிய காரியங்கள். என்ன பெரிய காரியங்கள்? நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேவன் உங்களை குணமாக்க விரும்புகிறார். நான் அவர்களை குணமாக்கி எப்படி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. பிரியமானவர்களே, ஆரோக்கியம் என்ற வார்த்தை இட் மீன்ஸ் போத் பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஒரு முழு மனிதனுக்கு வேண்டிய ஆரோக்கியம். ஐயா, இன்றைக்கு எத்தனையோ பேர் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்ததினால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வரப்பட்ட அநேக மாணவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா பயம், ஃபியர், பயம் எங்களை பிடித்தது, திகில் எங்களை பிடித்தது, எப்படி போய் சேரப்போகிறோம், வாழ்ந்திருப்போமா, உயிரோடு இருப்போமா என்ற திகில், பயம். பிரியமானவர்களே, தேவன் ஆரோக்கியம் வரப்பண்ணி. எத்தனையோ பேருக்கு இரவு கனவுலெல்லாம் திடுக்கிட்டு எழுந்து அலறுகிற ஒரு உணர்வு, பயம். தேவன் சொல்லுகிறான், நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி. மன அழுத்தங்கள், சோர்வுகள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி. இன்னைக்கு அநேகர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறார்கள். ஐயா, என் மகள், என் மகன் மிகுந்த சோர்வுக்குள்ளாக இருக்கிறான். இதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை அறிவிப்பார். என்ன? ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்குவேன். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரே சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த சத்தியபரர், அந்த சத்தியமுள்ள தேவன், அந்த சத்தியத்தை உங்களை வெளிப்படுத்தும் போதுதான் விடுதலை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். யூ ஆர் பவுண்ட், யூ ஆர் காட், யூ ஆர் இம்ப்ரிசன்ட் இன் சம்திங். எதிலையோ சிறைப்பட்டு போயிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது யாரோ சிலருக்கு நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர் இந்த காரியங்களை உங்களுக்காக செய்வார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எரேமியா 33:8 சொல்லுகிறது, அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன், எல்லா மீறுதல்களை மன்னிப்பேன், எனக்கு செய்த எல்லா துரோகங்களை மன்னிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மன்னித்தால் தான் நமக்கு சமாதானம். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே தொங்கும் போதும் கடைசியாய் அவருடைய பக்கத்தில் இந்த கல்லன் கேட்கிறான், ஐயா நினைத்தருளும், நீர் பரத்திலே ஏறுகிற போது என்னை நினைத்தருளும். தேவன் மன்னிக்கிறார். இயேசு அந்த சிலுவையில் இருக்கும் போதும் பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்கிறது இன்னென்று அறியாதிருக்கிறார்கள். திரளான மன்னிப்பு அவரிடம் உண்டு. நான் திரும்புவோம், ஆனால் தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. தீர்க்க முடியாத வியாதிகள், தீராத பலவீனங்களாக இருக்கலாம், நீண்ட நாட்களான பலவீனங்கள், தொடர்ந்து உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிற அசௌகரியங்கள், பிரியமான தேவன் அறிந்திருக்கிறார். எதிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள், எதிலிருந்து விடுபடாமல் இருக்கிறீர்கள், எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உங்கள் சிந்தனைகளை சரி பண்ண விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அந்த இருளை வெளிச்சமாகவும் அந்த கோணலை செவ்வையுமாக்குகிற கர்த்தர் அவர். அதை செய்து உங்களை கைவிடாதிருப்பார். He will continue to lead you. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவர் தருகிற சமாதானம் பரிபூரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன். Do you desire? சத்தியத்தை அறியணும்னு, சத்தியத்தில் வளரணும்னு உங்களுக்கு விருப்பமும் ஆசையும் உங்களுக்கு தேவை பிரியமானவர்களே. அந்த சத்தியத்தை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. லெட் மீ நோ த ட்ரூத். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறது. அநேக தத்துவங்கள், அநேகருடைய வார்த்தைகள், பேச்சுக்கள் சலசலப்பை உண்டு பண்ணுகிறது, குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது, தடுமாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. ஆனால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற போது தேவன் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது சத்தியமுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அதனால் சமாதானம், எப்படிப்பட்ட சமாதானம்? பரிபூரண சமாதானம். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய உள்ளம் தவித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். பயப்படாதீங்க சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். தடுமாறுகிற உலகத்திலே உங்களை நிலை நிறுத்துகிற, திடப்படுத்துகிற கர்த்தர் அவர். இல்லை 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 என்று எங்கும் கேட்கப்படுகிற சத்தங்களின் நடுவிலே இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் இருக்க, உயிரோடு இருக்க, ஜெயமாய் வாழ்க்கையிலே நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் தோல்விகளை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் சரிவுகளை கண்டு பயந்து விடாதிருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு பயந்து நடுங்கி விடாதிருங்கள். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு உயிருள்ள தேவன் பெரிய காரியங்களை அறிவிப்பவர். நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து. பிரியமானவர், இன்னைக்கு அநேகருக்கு உள்ளத்திலே கேள்விகள் இருக்கிறது, பதிலுக்கு வழி இல்லை. யூ டு நாட் நோ வேர் டு கோ ஃபார் தி ஆன்சர். பெரிய கேள்விகளோடு இருக்கிறீர்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கேருந்து வரும் என்று நமக்கு தெரியல. ஆனால் பயப்படாதிருங்கள். ஒரு பெரிய யெகோவா தேவன் சொல்லுகிறார், இந்த காரியங்களை செய்கிறவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். He will answer all your questions. Come to the Lord Jesus. நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கே உங்கள் கேள்விக்கு பதில் வரும். இன்றைக்கே ஒரு விடுதலை வரும். இன்றைக்கே ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பான கரம் ஒவ்வொரு பிள்ளையின் மேல் அமரட்டும் அப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே இந்த காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, பெரிய காரியங்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய கலக்கத்தை நீக்கும், புதுபலன் அடையட்டும். யாருக்கு மன்னிக்க வேண்டும் என்று வருகிறார்களோ, ஆண்டவரே உணர்த்தப்பட்டிருக்கிறேன், என் உள்ளத்தில் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தேன், என்னை மன்னியும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். தகப்பனை, யாருடைய உள்ளமெல்லாம் குத்தப்பட்டு இருக்கிறதோ, தேவனிடம் திரும்ப இப்பொழுது பார்க்கிறார்களோ, மனது உருகும் எல்லா சிறையிருப்பும் நீங்குவதாக இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், ஒவ்வொருடைய தலையும் உயர்த்தப்படட்டும். தகப்பனே, வெட்கத்துக்கு பதிலாய் லட்சைக்கு பதிலாய் என்று சொன்னீரே, அவங்க பங்கை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. பரிபூர்ண சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எது நிமித்தம், யார் நிமித்தம் சமாதானம் கெட்டுப்போய் நிற்கிறார்களோ, அந்த சமாதானம் திரும்ப வரட்டும் அப்பா. மனது உருகும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்தும். ஒரு குடும்பம் கூட உடைந்து போகக்கூடாது. குடும்பத்தை கட்டுகிற தேவன். குடியின் ஆவிகளை விரட்டி அடிக்கிறோம் சுவாமி. மனது உருகும் கடன் தொல்லையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறை இருப்பிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். சௌக்கியத்தை வர பண்ணுவேன் என்றீரே, ஆவிக்குரிய சௌக்கியம் வரட்டும், ஆவிக்குரிய ஆரோக்கியம் வரட்டும், சிந்தனைகளிலே தெளிவு வரட்டும். அதிகமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவர்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க. நீரே பதிலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவ விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மகிமைகளை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.